ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மேம் போர்ட்ஃபோலியோ. டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் ஐபிஓ ஜனவரி 29 ஓப்பன் ஆக போகுது, புதன்கிழமை. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை ரொம்ப ஷார்ட் அனாலிசிஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலோட சப்சிடரி கம்பெனி தான் இந்த டாக்டர் அகர்வால்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இவர்கள் இந்த ஐ கேரில் பார்த்திங்கன்னா 25% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க நம்ம இந்தியாவில். ஸோ கேட்டராக்ட், refractive, other surgeries, consultations, diagnosis, non-surgical treatments, இது மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இவருடைய ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல்ஸ், காண்டாக்ட் லென்சஸ், அக்சசரிஸ், ஐ கேர் ரிலேட்டட் ஃபார்மா மெடிக்கல் ப்ராடக்ட் இது எல்லாத்தையுமே செல் பண்ணுறாங்க. லிஸ்டட் அண்ட் அன்லிஸ்டட் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப, இந்த ஐ கேர் ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணுறப்ப இவர்களுடைய ஆல் ஐ ஹெல்த் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இவர்களுடைய ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 2024 கம்பேர் பண்ணும்போது அடுத்த 2 குவார்ட்டரில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 374 கோடி கடன் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்திங்கன்னா 6.21% இருக்குது 2024. மார்ஜினும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ஹெச்பியில் நிறைய கம்பெனிஸை, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸை பியர் கம்பெனிஸாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தான், ஐக்கினே ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஸோ இருந்தாலும் மற்ற பிஇ மல்டிப்பிளை கம்பேர் பண்ணும்போது, பியர் கம்பெனிஸை பிஇ மல்டிபிள் கம்பேர் பண்ணும்போது டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் லிமிட்டோட பிஇ மல்டிபிள் ஆஃப்டர் ஐபிஓ 160 பிஇயில் வந்திருக்காங்க. ஸோ ஹை வேல்யூஷனில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு ஐ கேர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க லோட்டஸ் ஐ கேர் ஹாஸ்பிட்டலை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த லோட்டஸ் ஐ கேர் பார்த்திங்கன்னா 90 பிஇயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்த்தாலுமே டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா 160 பிஇ அப்படின்றது ரொம்ப ஹை தான். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜனவரி 29, க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 31. ஃபேஸ் வேல்யூ ₹1, ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் ₹402. ஒரு லாட் அப்படிங்கிறது 35 ஷேர்ஸ் லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 3027 கோடி. ஸோ பெரிய இஷ்யூ சைஸ் தான். ஐபிஓவில் எனக்கு அலாட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிங்கன்னா அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா இஷ்யூ சைஸ் ரொம்ப அதிகன்றனால. ஸோ அதற்காக அலர்ட் ஆகாமன்றதுக்காகவே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நமக்கு ஓகே அப்படின்னா தான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஓகே அப்படின்னா தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ 300 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 2727 கோடி. ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இந்த ஐபிஓவில் இருக்குது. ஸோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அவர்கள் தான் பேரண்ட் கம்பெனி. அந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஒரு ஷேரை ஜனவரி 22 ஆர் அதற்கும் பிஃபோராக நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு நாம் எலிஜிபிள் ஆகிருப்போம். ஸோ ஆக்சுவலி அந்த ஷேர் ப்ரைஸே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 rupees இருந்துச்சு. ஓகேங்க, ஸோ ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது February 3. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது February 4. லிஸ்ட் ஆக போகிறது February 5. ரீட்டைல் கேட்டகரியில் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு ₹14,070 தேவைப்படும். சப்போஸ் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலான்னு நினச்சாலும் நம்ம அதுலேயுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 அப்ளிகேஷன் ஒரு கேட்டகரி ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் ஒரு கேட்டகரி ரீட்டைல் கேட்டகரியிலையும் நம்ம அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 28 ஜான்வரி அன்னைக்கு கிரே மார்க்கெட்டில் ₹8 அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் ₹402. ஸோ ₹8 ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 2% தான் ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி கிரே மார்க்கெட் ஃபுல்லாகவே டவுன் ஆகிட்டுருக்கு செகண்டரி மார்க்கெட் கண்டிஷனால். February 1 பட்ஜெட்டே சனிக்கிழமை வருது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டும் இருக்குது. ஸோ பட்ஜெட் வரைக்குமே நம்ம செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. ஓகேங்க, இந்த ஐபிஓவோட ரெஜிஸ்ட்ரார் கேஃபின் டெக்னாலஜிஸ் லிமிடெட். நம்ம நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றி அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 37.72% வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் ஐபிஓ 32.5% தான் வச்சுருக்க போகிறாங்க. பட் ஓகே தான், ஹாஸ்பிட்டல் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல்ஸ் ஓகேவாக தான் இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மார்ஜின் தான் இப்போ லோவாக இருக்குது. ஸோ அதை தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐ கேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டாக்டர் அகர்வால் அப்படின்றது பெரிய
நம்ம ஸ்ட்ராங் பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். நெட்வொர்க்கும் பார்த்திங்கன்னா லார்ஜ் நெட்வொர்க் வச்சுருக்காங்க, டொமஸ்டிக் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஹாஸ்பிட்டலோட நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தாலுமே 35 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட மீடியன் பிஇ பார்த்திங்கன்னா 40 தான். இப்போ இந்த லோட்டஸ் ஐயுமே பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா 160 பிஇயில் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ வெரி ஹை வேல்யூஷனில் தான் ஐபிஓ வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 56 தான். ஸோ லாங் டேர்முக்கு ஓகே, பட் இப்போ கன்சிடர் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹை. பட் நம்மளால் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஹை வேல்யூவில் இருக்கிறது இன்னுமே ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஐபிஓ பொறுத்த வரைக்குமே. ஓகேங்க, ஸோ இந்த இண்டஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா ஐகார் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ மொபைல், லேப்டாப் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்குமே ஐ செக்கப், கண்ணாடி போடுறதுன்றது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ப்ரோக்கர்ஸ் வந்து மே அப்ளை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் டிமாண்ட் இல்லை, செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸாக தான் இருந்துகிட்ருக்கு இப்போ. ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவர்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்க, என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. வேல்யூஷன் ரொம்பவே ஹை. ஸோ அதனால தான் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க, நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள், எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, உங்களுக்கு ஐஎம்ஏ சர்டிஃபைடு அட்வைசர் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா maheshwariprakash15@gmail.comக்கு உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், என்ன மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி மெயில் அனுப்புங்க. ஸோ நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நல்ல ஃபீட்பேக் தான் வந்திருக்கு. ஓகேங்க, நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 110 லிங்க் இருக்கும். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.